கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்மிசஸ் ஃபார்மர் மினிஸ்டர் பொன்முடி's plea against magistrate taking cognizance of hate speech complaint. இது லைவ் லால வந்திருக்கக்கூடிய லைவ் லாங்கிறது வழக்குகள் குறித்து ஒரு லைவ் ட்வீட் பண்ணுறது ப்ளஸ் அதை பற்றின கட்டுரைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு இணையதளம். இதில் என்ன வழக்குனா, இது ஒரு நீண்ட வழக்கு. அதில் நிறையா விஷயங்கள் அதை பற்றி சொல்லணும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பொன்முடி அமைச்சராக இருந்த பொழுது சைவம் வைணவம் பற்றி ஒரு மட்டரகமான, அது யூஸ்வலி திமுக காரர்களுக்கு கைவந்த கலை, அதை வச்சு ஒரு அசட்டு ஜோக், பெண்களையும் சைவம் வைணவத்தையும் விபச்சாரத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து அவர் ஒரு ஜோக் அடிக்கிறதாக நினைத்து கொண்டு அந்த விதத்தில் இவர் ஏதோ ஒரு ஜோக் அடிச்சிட்டார். பெரிய குற்றச்செயலாக ஜெயிலில் போடணுமாங்கிறதுக்கு நான் கடைசியாக வரேன். ஸோ அதன் மீது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். அதுக்கு நிறையா புகார்கள் வந்தன. இந்த புகாருக்கெல்லாம் போலீஸ் அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்து அவருக்கு தண்டனை வாங்கி தரணும்னு. மக்கள் பாவம் அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆட்சியில் இருப்பது திமுக, அமைச்சர் திமுக. அவர் உளறினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவர் மீதெல்லாம் ஒரு வழக்கும் போடப்படாது. வழக்குகள் எல்லாம் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மீதும் சாதாரண பொதுமக்கள் மீதும் போடுவதற்காக தான். இதனால் அவங்க ஒன்றுமே பண்ணல. உடனே கோர்ட் அது சுவோ மோட்டோ ஆக்ஷன் எடுக்குது. அதாவது ஹைகோர்ட் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க கோர்ட்டுக்கு போய் நாங்கள் இதை விசாரிக்கிறோம், பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். சொல்லிவிட்டு நாங்கள்லாம் பார்த்தோம், பேசினோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னு விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கோர்ட் என்ன சொல்லிச்சு, இந்த மாதிரியான ஒரு செயலில் கவர்மெண்ட் ஒரு தரப்பு, கவர்மெண்ட் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் கீழமை நீதிமன்றத்துக்கு போய் இது குறித்து அவர்கள் ஒரு வழக்கை தொடுக்கலாம், அதற்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்தின வழக்கை மூடிட்டாங்க. அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி. இதை பார்த்துருவோம். அதை டீட்டெயில்டு ஆர்டர் காப்பி இனிமேல் தான் வரப்போகுது. இது ஜஸ்ட் ஓரல் ஆர்டர் கொடுத்துட்டார் அவர் கோர்ட்டில். ஏற்கனவே இதுக்கு தீர்ப்பு சொல்கிறேன்னு அவர் ஜூன் 25ஆம் தேதி ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஆர்டர் மட்டும் நேற்றைக்கு வந்துருச்சு ஒரு வழக்கில். அது என்ன வழக்குங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ முதல்ல நான் சொன்னது மாதிரி ஏப்ரல் 17 2025, இப்போ இல்லை, ஒரு வருடத்துக்கு முன்னாடி, அப்போ பெண்களை அவமதிக்கும், இதில் பெண்களை அவமதிப்பது ஒரு பக்கம், சைவம் வைணவம் என்னும் இரு பெரும் மதங்களை, இந்து மதத்தின் முக்கியமான கூறுகளை அவமதிப்பது இன்னொரு பக்கம் பற்றி அவர் ஏதோ பேசிட்டார். அதோட விட்டுருவோம். நம்ம அதுக்குள்ளே நம்ம அது என்ன சொன்னாருங்கிறதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ நான் சொன்ன மாதிரி ஹைகோர்ட் இதை சுவோ மோட்டோ கையில் எடுத்துச்சு. அந்த சமயத்திலேயே எடுத்து ஏன் இவர் மேலே எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு கேட்டது ஹைகோர்ட். முதல்ல கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, பொன்முடி பேசியது ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சு. இப்படி ஒரு வெறுப்பு பேச்சை ஒருத்தர் பேசியிருக்கும் பொழுது நீங்கள் ஏன் அதன் மீது ஒரு ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்ட்டு. அதுக்கு மேலே கோர்ட் ஃபர்தர் போய் ஈவன் செக்ஷன்ஸே குறிப்பிட்டாங்க. செக்ஷன் 79, செக்ஷன் 196 1A, 296A, 299, 302 ஆஃப் பிஎன்எஸ் 2023, பாரதிய நியாய சங்கீதா. அதன் அடிப்படையில் இந்த செக்ஷன்கள்லாம் அஃபென்ஸ் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஆனால் போலீஸ் இதை பற்றி கண்டுக்கல அப்படின்னு சொல்லி உடனே ஸ்டேட்டும் ஓகேங்க, நீங்கள் எங்களை இதுக்கு மேலே திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா கம்ப்ளைண்ட்டையும் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணோங்க. அப்புறம் இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. கோர்ட் இவ்வளவு செக்ஷன் சொல்லுது, எனக்கு மாற்றுக்கிறது இருக்குது, அதுக்கு நான் கடைசியாக வரேன். க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தவங்க இதில் ஒன்றும் பெருசாக எங்களுக்கு தெரியல, அதனால க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு ஸ்டேட்டாக லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண வேண்டிய நீங்கள் எடுத்திருக்க வேண்டிய ஆக்ஷனை நீங்கள் ஏதோ ஆக்ஷன் எடுத்துட்டோன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் தனிநபர்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கோர்ட்டுக்கு போகலாம், முக்கியமாக அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போய் இதில் ஆக்ஷன் எடுக்க சொல்லி கேட்கலாம் அப்படிங்கிறதோட அவங்க முடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு பார்ட். ஆன் கியூ உடனேயே பிஜேபியுடைய சென்னை மாமன்ற கவுன்சிலர், சென்னை கார்ப்பரேஷன் கவுன்சிலர், சென்னை கார்ப்பரேஷனில் பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிற ஒரே கவுன்சிலர் அவங்க தான், உமா ஆனந்தன்.
உமானந்தன் வந்து மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அண்டர் செக்ஷன் 196(1)A. இந்த செக்ஷன் 196(1)A எங்கேருந்து வருதுன்னா, ஏற்கனவே ஹைகோர்ட் ஜட்ஜே சொல்லிட்டார். செக்ஷன் 79, 196(1)A, 296A, 299, 302ன்னு 5 சொல்லிட்டாரு. அதுலேருந்து அவங்க 196(1)Aவை எடுத்து அது என்னன்னா ப்ரொமோட்டிங் எனிமிட்டி பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். இது ஃபஸ்ட்டு பார்ட். ரெண்டாவது செக்ஷன் 299, அதுவும் ஹைகோர்ட்டில் சொன்னது, டெலிபரேட் அண்ட் மலிஷியஸ் ஆக்ட் இன்டெண்டட் டு அவுட்ரேஜ் ரிலிஜியஸ் ஃபீலிங்ஸ் ஆஃப் எனி கிளாஸ். ஓகே. அடுத்து செக்ஷன் 300. செக்ஷன் 300 புதுசு, ஏன்னா அது வந்து ஹைகோர்ட்டில் சொல்லலை. டிஸ்டர்பிங் ரிலிஜியஸ் அசம்பிளி ஆஃப் தி பிஎன்எஸ். ஸோ இந்த 3 செக்ஷனில் அவங்க ஒரு இது போடுறாங்க. இதில் ஆக்சுவலாக வந்து ப்ரமோட்டிங் எனிமிட்டி பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸுங்கிறது வந்து செல்லுபடி ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும். 2 குழுக்கள் யார்? யாருக்கும் இடையே நீங்கள் பகையை மூட்டினீர்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், உடனே இதை எடுத்துக்காதீங்க. 2 ஜாதி எடுத்துக்கோ. இப்போ நான் வந்து ஒரு மீட்டிங் போட்டு நான் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவன், அந்த ஜாதி மோசமான ஜாதி, அதில் இருப்பவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள்னு சொன்னால் அது பகையை மூட்டுவதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த 2 ஜாதியை வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்படி 2 ஜாதி, இன்னொன்று 2 மதம். இந்துக்கள் இப்படிப்பட்டவர்கள், ஆனால் முஸ்லீம்கள் இப்படிப்பட்டவர்கள், இந்துக்கள் கோழைகள், முஸ்லீம்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நான் மாட்டுக்கு வரிசையாக சொல்லிட்டு, எனவே நீங்கள் இப்படி செய்யுங்கள் அப்படின்லாம் சொன்னால் 2 குழுக்களுக்கு இடையே பகையை மூட்டுது. இன்ஃபேக்ட் பச்சைப்பாஸ் காலேஜ், நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு இடையில கூட நீங்கள் இந்த மாதிரி பகையை மூட்டலாம். பச்சைப்பாஸ் காலேஜில் போய் மைக்கை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள்லாம் வீர மைந்தர்கள்டா, அந்த நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்கள்லாம் மொக்க பயலுக, நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், நேராக பஸ்ஸை பிடிக்கிறோம், ரூட்டு தலை போகிறோம், அவங்க காலேஜில் நல்ல எல்லாரும் ஹாக்கி ஸ்டிக் எடுத்துகிட்டு வாங்க, இறங்குறோம், உடைக்கிறோம் எல்லாருடைய முட்டியும் அப்படின்லாம். இதை நான் ஜாதியை வச்சு பேசலை, ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக. நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ், பச்சைப்பாஸ் காலேஜ்லாம் பேசலாம், பரவாயில்ல. அப்படின்னு சொன்னால் அதுவே 2 குழுக்களுக்கு இடையே பகையை மூட்டுது. அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்குது. ஆனால் இவர் சைவ வைணவத்துக்கு இடையிலையும் கூட பகை மூட்டலை. சைவம் வைணவம் எல்லாத்தையுமே அவர் கேவலப்படுத்துகிறார். இந்த இடத்துல பெண்களை கேவலப்படுத்துகிறார். ஆனால் அந்த விஷயத்தில் யாரும் பதியலை. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. உமானந்தன் அதை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த சட்டங்கள்லாம் கொஞ்சம் வலுவானவை. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, திருச்சி சூர்யா, முக்தர், இவங்க 2 பேரையும் கைது பண்ணியிருக்கிறது பெண்களுக்கு எதிராக அவர்கள் மிக மோசமான முறையில் நடந்து கொண்டார்கள், பெண்களுடைய கண்ணியத்தை கெடுக்கும் வகையில். ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட பெண், அலிஷா அப்துல்லா அப்படிங்கிறவங்க, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவர் வந்து பொதுவாக பெண்களை பற்றி பேசுகிறார். அப்போ அதில் ஒரு செக்ஷன் போடலாம். மற்றதெல்லாம் சிலதெல்லாம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக நான் பார்க்கல. நெவர்தலஸ் இதை இவங்க கொண்டு போய் இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போடும்போது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அதை காக்னிசன்ஸ் ஆஃப் த கம்ப்ளைண்ட், புகாரை அவர் ஏற்றுக்கொண்டு சம்மன்ஸ் அனுப்புறாரு. ஓகே, இங்கே பிரைமா ஃபேசி கேஸ் இருக்குது அப்படின்னு. இந்த ட்ரிகரை எடுத்துக்கிட்டு பொன்முடி தரப்புலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் இந்த கம்ப்ளைண்ட்டை உமானந்தன்ட்டேருந்து எடுத்ததே தப்பு அப்படின்னு ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு நிறைய அப்ஜெக்ஷன் இருக்குங்க. முதல்ல வந்து அவங்க ஒரு சீரீஸ் ஆஃப் காரணம் சொல்கிறாங்க. ஆனால் நடந்தது என்னென்னா, ஹைகோர்ட்டுக்கு போனவுடனே ஹைகோர்ட் என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுடைய ஆக்ஷனை முதல்ல நிறுத்திச்சு, தடை கொடுத்தாங்க. இப்போ நீ ப்ரொசீட் பண்ண முடியாது, நாங்கள் இதை விசாரித்து தீர்ப்பு கொடுக்கும் வரைக்கும் நீ வந்து ஒன்றும் பண்ணாத அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லிட்டு, பொன்முடி வர வேண்டாம், நாங்கள் வந்து நம்ம பொன்முடியோட வழக்கறிஞர்கள் வந்து பேசினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பொன்முடியோட வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த பேச்சு நடந்தது ஒரு பப்ளிக் பொதுக்கூட்டம் இல்லை, ஒரு க்ளோஸ் டோர் செஷன், அதாவது எல்லாரும் வந்து அட்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங் இல்லை. ஆனால் அவங்க பண்ணுற தப்பு என்னென்னா, எல்லோரும் வரலைனாலும் அந்த இடத்துல வீடியோ இருக்குது, வீடியோ கேமரா இருக்குது, அதை ரெக்கார்ட் பண்ணிடுறீங்க, ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்கள் வெளியில் போட்டுடுறீங்க. அப்போ எல்லோரும் 2 பேர் இருந்தாலுமே 4 பேர் இருந்தாலுமே அது ஒரு பொதுக்கூட்டம். உங்கள் வீட்டு நிகழ்ச்சியில் வீட்டுக்குள்ளே நீங்கள் பேசி சிரிச்சிட்டு இருக்கல, சிலர் இன்வைட்டட் அங்கே, அது ப்ளஸ் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க. நீ இந்த மாதிரி வளர போகிறேன்னா நீ வீடியோவையாவது ஆஃப் பண்ணடான்னு சொல்லணும், அல்லது வீடியோ எடுத்தவன்கிட்ட வீடியோவை பிடுங்கணும். அதுக்கப்புறம் வந்து 50 வருடத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னாங்க, என்னை வந்து சைவத்துக்கும் வைணவத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியுமா தம்பி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அதனால் இவருடைய கருத்து இல்லை, இது முன்னமே ஏற்கனவே சொன்னப்பட்ட இன்னொருவருடைய கருத்து. இதெல்லாம் இன்றைக்கி எஸ்கேப்பே ஆக முடியாது, இந்த மாதிரிலாம் சொல்லி ஆக முடியாது. ஈஸியஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா, தெரியாமல் சொல்லிவிட்டேன், யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய
ஒரு எண்ணம் எனக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. இது ஏற்கனவே யாரோ சொன்னதை நான் சொல்லிவிட்டேன். இது வந்து வீடியோவாகவும் வெளியில போகும் என்பது தெரியாமல் போய்விட்டது. மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, இந்த வழக்கை முடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா கூட அது முடிச்சுட்டு தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் வந்து பெரிய வீரம் இருக்கு இல்லையா? நம்ம முன்வைத்த காலை பின்வாங்க மாட்டோம்னு. அதனால வந்து அதுக்கப்புறம் இவங்க அடுத்த ஒரு பாயிண்ட் முக்கியமா சொல்றாங்க. என்னய்யா 2 குழு? 2 குழுவுக்கு இடையில என்ன எனிமிட்டி? அப்படி ஒரு எனிமிட்டியும் இங்க நான் உருவாக்கல. யாருக்கும் யாருக்கும் இடையில நான் எனிமிட்டியே உருவாக்கினேன். அது நியாயமான ஒரு ஆர்குமென்ட் என்ன பொறுத்தவரைக்கும். அப்புறம் எந்த ரிலிஜியஸ் சென்டிமென்ட்டையும் ஹர்ட் பண்றது. மத நம்பிக்கைகளை புண்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்ல இந்த இடத்துல. நோ இன்டென்ஷன். அது தப்பு. அது உளறல். ஏன்னா மத நம்பிக்கைய புண்படுத்துறது தான் இந்த இடமே. ஆனா மத நம்பிக்கைய புண்படுத்தினா என்ன தப்பு அப்படின்னு கேட்கறதுக்கு இவருக்கு தைரியம் இல்ல. மைல்டா தானே புண்படுத்தினேன். இதெல்லாம் கூட ரொம்ப மோசமான முறையில பெரியாரே பேசியிருக்காரு. புராணத்துல அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு அவங்களுடைய ஓன் இன்டர்பிரேஷன சொல்லியிருக்காரு. அப்படின்னு இவர் சொல்ல தெரியல இவருக்கு. அல்லது சொல்ல விருப்பம் இல்ல. அதனால நான் வந்து ஒரு இன்டென்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இது வந்து இதுக்குன்னு சாங்ஷன் வாங்கிக்கணும். அண்டர் 217 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னாலே சாங்ஷன் வாங்கியிருக்கணும். அப்படின்னு ஒரு கருத்த அவங்க முன்வைக்கிறாங்க. மறுபக்கம் வந்து உமா ஆனந்தனோட சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொன்முடி ஒரு அறியப்பட்ட நாத்திகவாதி. ஏன்னா அவர் வந்து திமுகவை சேர்ந்தவர். திகாலேருந்து அவங்க உருவாகி வராங்க. அப்போ அவங்களுடைய நோக்கமே இந்து மதத்தை கேவலப்படுத்துவது தான். அனைத்து மதங்களும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்து மதம் மட்டும் கேவலமானது அப்படிங்கிறதை காண்பிப்பது தான் இவர்களுடைய விருப்பம். மேலும் இவர் வந்து இதை பேசும் பொழுது அப்பொழுது அவர் அமைச்சராக இருக்கிறார். அதுக்கப்புறமா வந்து அவர் அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கினாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து தேர்தல் நிற்கிறதுக்கும் இடம் கொடுக்கல. அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் அவர் அமைச்சராக இருந்தார். அப்ப இவருக்கு வந்து ஒரு சமூகத்தில் இவருக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. அப்ப அவர் என்ன சொன்னாலும் அதை மக்கள் கூர்ந்து கவனிப்பார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த விதத்துல பார்க்கும்பொழுது அவர் வந்து கிரிட்டிக்கிங் த ரிலிஜன் ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்லலாம்னா, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் ரொம்ப அகாடமிக்கா போறது. இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சில புராண கதைகளில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பிற்போக்குத்தனமானவை. இந்த 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 அடிப்படையில் இதை இப்படி சொல்லலாம். இதை பற்றி இந்த அறிஞர்கள் இவ்வாறாக கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அப்படிங்கிறது கிரிட்டிக். ஆனா, இது வந்து கிரிட்டிக் பண்றதுமே சட்டத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடாது. இது போன்ற ஒரு சென்டிமெண்ட்ட ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு பாயிண்ட் வந்து ரொம்ப இதுதான் ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட். அப்ப கூட ஒருவர ஜெயில்ல போட முடியுமாங்கிறதுக்கு நான் கடைசியா வரேன். இந்த ஈவென்ட்டுக்கும், சைவத்துக்கும், வைணவத்துக்கும், பெண்களுக்கும் என்ன சம்மந்தம்? சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிங்கிறது திமுக தொடர்பானதோ, அரசு தொடர்பானதோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி. அதுல இத பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இது பேசுறது எதுக்காகன்னா, இன்டென்ஷனலி இந்த பேச்சு இங்க வருது. சிரிப்பு மூட்டுறதுக்காகவும், கேவலப்படுத்துறதுக்காகவும் மட்டும் தான் இந்த இடத்துல வருது. நிச்சயமாக இந்த கூற்று இந்து மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு வருத்தத்தை தரும். மன அழுத்தத்தை தரும். சோர்வை தரும். இது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்றாங்க என் பார்வையில. பட் அப்படி ஒரு ஆர்குமெண்ட்ட எடுத்துக்க முடியும். ஒரு டெக்னிக்கலி ஒருத்தர் சொல்லலாம். என்னங்க இது சிட்டிங் அமைச்சர் இந்து மதத்த பத்தி இப்படியெல்லாம் அவதூறா பேசுறாரு. இது என்ன விதத்துலங்க நியாயம்? அப்புறம் நான் வந்து இந்த இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல, ஒரு மாநிலத்தில எனக்கு என்ன பொசிஷன் இருக்கு எனக்கு? நான் வந்து இந்துவாக இந்த இடத்துல இருக்கேன். என்னுடைய ஓன் அமைச்சரே வந்து இத பத்தி ஒரு பெரும்பான்மை மதத்த வந்து இவ்வளவு மோசமா பேசுறாரு. அப்படின்னு சொல்லலாம். இப்ப எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்கு 2 நாளா சாப்பாடு தண்ணி இறங்கவே மாட்டேங்குது. அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, இல்ல அவரு பொய் சொல்றாருன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா, இந்த அமைச்சர்கள் தொடர்ச்சியாக இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தையே ஒழிப்போம் அப்படிங்கிறார். அவர் சொல்றது நான் சொல்ற சனாதனம் இது அப்படின்னு. மக்கள் எடுத்துக்கக்கூடிய பொருள் வேற மாதிரியாக இருக்கும். அப்ப அடுத்தது வந்து ஃபைனலி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சாங்ஷன் வாங்கணுமா கூடாதா? இவர ப்ராசிக்யூட் பண்றதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ட்ரையல் நடக்கும்போது தான் பார்க்க முடியும். கம்ப்ளைண்ட் எடுக்கவே கூடாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட ஜட்ஜ் இளந்திரையன் அவர் வந்து நான் இவருடைய பொன்முடியோட கேஸை டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஒரு தனிநபர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தனிநபர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம தடுக்க முடியாது. இது வந்து அவர் இந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து இதை ப்ரொசீட் பண்ணலாம். ப்ரொசீட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஆர்குமெண்ட்டை அங்கே வச்சுங்க.
எதை ஸ்டே பண்ணியிருந்தாரோ அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணுறாரு இதன் மூலமாக. இப்போ ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட், இங்கே சென்னையில் ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் வந்து இதை எடுத்துக்கிட்டு இப்போ இவருக்கு சம்மன்ஸ் கொடுத்து இவரை வரவழைச்சு இவர் அடுத்த லெவல் ப்ராசிக்யூட் பண்ணுறதை பற்றி போவாங்க. இதுதான் வந்து ஃபேக்ட். இப்போ இதில் வந்து என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன். அது நிச்சயமாக கண்டிக்கத்தக்க ஒரு கருத்து தான். ஆனால் இது வந்து சமூக ரீதியில் சோஷியலி கண்டிக்கணுமே தவிர, இது சட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பது அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ட்ரெண்ட். இதில் மற்ற மதங்களை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து கிரிட்டிக்கலாவோ ரொம்ப மோசமான வார்த்தைகளிலேயோ தமிழகத்தில் வந்து இந்து மதத்தை பற்றி பேசலாம், ஏன் கிறிஸ்தவத்தை பற்றி கூட பேசலாம். உடனடியாக வந்து உங்களுக்கு போலீஸ் கேஸ் போய் ஃபைல் ஆகி அது பெருசாக நிற்கும் அப்படின்னு நான் நினைக்கல. ஒரே ஒரு மதம் மட்டும்தான், இஸ்லாத்தை பற்றி மட்டும்தான் பேசினா இது வந்து இந்தியாவில் பல இடங்களில் நடந்திருக்கு. ஒரு ரிலிஜன் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுது இந்த இடத்துல. இன்னொரு ரிலிஜன் சாதாரணமாக வந்து அந்த ரிலிஜனை பற்றி மோசமாக பேசினால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்ஈக்குவல் விஷயம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். அவ்வளோதான், அதுதான் இங்கே முக்கியமானது. ஆனால் இப்படி வந்து ஒரு மதத்தை பற்றி அவதூறாக பேசினாலும், அவர் அமைச்சராக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, இது வந்து கைது செய்யப்படுவதற்கோ கோர்ட்டில் கொண்டு போவதற்கோ வழக்கு நடத்துவதற்கோ முகாந்திரம் இல்லாத ஒரு சில பேச்சுகள். சமூக ரீதியில் அவரை தள்ளி வைங்க, உனக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் ஓகே, அது வயலன்ஸ் இல்லாத விஷயங்கள். ஆனால் நீ இப்படி பண்ணிட்டேன்னா நான் உன் வீட்டு வாசலுக்கு வருவேன், கல்லை விட்டு அடிப்பேன், கத்தியால் குத்துவேன், உன்னை தீர்த்து கட்டிடுவேன், எனக்கு அதனால் நான் தீர்த்து கட்டின ஆளையும் பிடிச்சி ஜெயிலில் போட போகிறாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னா அப்போ யாருமே இப்படி பேசக்கூடாது. அந்த அந்த நிலை இன்றைக்கு இல்லை. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மதம் எப்படி வந்து ஒரு கிரிப்பு வச்சிருக்கு, இது ஒரு பெருமையாக நான் நினைக்கல பைதவே. அப்போ எல்லாருமே இதை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் என்றால் சகிப்புத்தன்மை என்பது துளிக்கூட இல்லாமல் போய்விடும். இந்த இடத்துல பொன்முடி போன்றவர்கள் இந்து மதத்தை பற்றி தான் இப்படி பேசுவார்கள். அதற்காக அவர்களுக்கான பழி வாங்குதல்ங்கிறது வேறு தளங்களில் நடக்கும். அவர் நீங்கள் தேர்தலில் தோக்கடிங்க, அவர் வேறு காரணங்களுக்காக அவரை கட்சியோடைய தலைமையை அவரை தேர்தலே நிற்க வைக்கல, அதுக்கப்புறம் அந்த கட்சியை தோற்று போயிடுச்சு, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் இதற்காக இந்த வழக்கை தொடர்ந்து இவரை வந்து இவருக்கு வயசாயிருச்சு, அது மட்டும் இல்லை, இளம் வயதினராக இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய பத்ரி சேஷாத்ரிங்கிற தனிநபரோட கருத்து, அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்லலை, என் கருத்தை நான் சொல்லித்தான் ஆகணும். திஸ் இஸ் நாட் ஒர்த்தி ஆஃப் கோர்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பது என்பது வேறு, அது எந்த விதத்தில் கண்டிப்பது, உன்னை வந்து நான் ஜெயிலில் போடாமல் விடுறேனா பாரு என்று செய்வது அவசியமற்றது என்ற கருத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி, இது கிழக்கு நியூஸ்.